பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் கடலின் நடுவே நீலபுரி என்ற ஒரு தீவு இருந்தது. அந்த தீவு சாதாரண கண்களுக்கு தெரியாது. அங்கு வாழும் மக்கள் விலங்குகளுடன் பேசும் ஆற்றல் கொண்டவர்கள். அந்த தீவின் உயிர்நாடியாக விளங்கியது ஒரு மரகத மயில் சிலை. அந்த சிலை இருக்கும் வரை அந்த தீவில் மழையும் வளமும் குறையாது. ஒரு நாள் கருப்பு மந்திரவாதியான சோராக் அந்த தீவின் ரகசியத்தை கண்டறிந்தான். அவன் தன் மாயாஜால சக்தியால் தீவுக்குள் நுழைந்து அந்த மரகதச் சிலையை திருடிக் கொண்டு தனது இருண்ட மலைக்கோட்டைக்குச் சென்றான். சிலை மறைந்த அடுத்த நிமிடம் நீலபுரி தீவு மெல்ல மெல்ல வாடத் தொடங்கியது. செடி கொடிகள் காய்ந்தன. மக்கள் தங்கள் பேசும் திறனை இழந்தனர். அந்த தீவில் ஆரியன் என்ற ஒரு இளம் வீரன் இருந்தான். அவனிடம் அவரது தாத்தா கொடுத்த ஒரு மின்னும் வாள் இருந்தது. அந்த வாள் தீமையை நெருங்கும்போது தானாகவே ஒளிரும். தீவை காப்பாற்ற ஆரியன் தனது பயணத்தை தொடங்கினான். அவன் தனது படகில் செல்லும்போது கடலில் ஒரு பெரிய ராட்சத மீன் அவனது படகைக் கவிழ்க்க முயன்றது. அப்போது ஆரியன் பயப்படாமல் தன் வாளை உயர்த்தினான். வாளில் இருந்து புறப்பட்ட நீல நிற ஒளி அந்த மீனைச் சாந்தப்படுத்தியது. ஆச்சரியமாக அந்த மீன் பேசியது. வீரனே, உனது தைரியத்தை பாராட்டுகிறேன். சோரா கோட்டைக்குச் செல்லும் குறுக்கு வழியை நான் காட்டுகிறேன். மீனின் உதவியுடன் ஆரியன் சோராக்கின் கோட்டையை அடைந்தான். கோட்டை முழுக்க புகை மூட்டமாகவும் விசித்திரமான உருவங்கள் உலாவிக் கொண்டும் இருந்தன. ஆரியன் ஒவ்வொரு தடையையும் தனது புத்திசாலித்தனத்தால் கடந்தான். இறுதியில் சோராக் முன் நின்றான். சோராக் தன் மந்திரக்கோலைச் சுழற்றி நெருப்பு பந்துகளை வீசினான். ஆரியன் தன் வாளை கேடயமாக பயன்படுத்தி அந்த நெருப்பைத் தடுத்தான். அப்போது ஆரியன் கவனித்தான், சோராக்கின் சக்தி அவனது கையில் இருந்த ஒரு கருப்பு மோதிரத்தில் இருக்கிறது என்று. சரியான நேரத்தில் ஆரியன் தன் வாளை அந்த மோதிரத்தின் மீது வீசினான். மோதிரம் உடைந்ததும் சோராக்கின் மாயாஜால சக்திகள் அனைத்தும் மறைந்தன. அவன் ஒரு சாதாரண மனிதனாக மாறி தரையில் விழுந்தான். ஆரியன் மரகதச் சிலையை எடுத்துக்கொண்டு மீண்டும் நீலபுரி தீவுக்குத் திரும்பினான். அவன் சிலையை அதன் இடத்தில் வைத்ததும் வானில் இருந்து மேகங்கள் பொழிந்தன. தீவு மீண்டும் பசுமையானது. மக்கள் அனைவரும் ஆரியனை தங்கள் தலைவனாக ஏற்றுக்கொண்டனர். நீதி, உண்மை மற்றும் தர்மத்தின் முன்னால் எந்த தீய சக்தியும் நிலைக்காது.